அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சனே அதே பொண்ணுதானே இது? அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ, இன்னைக்கு புடவை கட்டி இருக்கு. வர வர உங்களுக்கு அரைக்குறையா பார்த்தாதான் அடையாளமே தெரியுது. ஏண்டா அவளை ஏற்பாடு பண்ண சொன்னே, என்ன ஆச்சு? நீங்க சொல்லிட்டீங்க சரி. அது எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு எத்தனை அப்பனோ, எத்தனை மாமனோ, மச்சானோ, முரடனோ, நோஞ்சானோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சல்லுன்னு கொண்டு வந்து கண்ணாடி மாளிகளை இறக்கிடுறேன். அப்புறம் அடிது. அம்மா நமஸ்காரம்மா. நீங்க எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மக தானே? இல்ல, கையில பெரம்பு வச்சிருக்கீங்க. ஹெட்மாஸ்டர் மக. எப்படியோ யாருக்கும் மக. கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே. என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ. இவர் சின்ன வயசுக்காரரா இன்னொரு எம்ஏவை சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதெல்லாம் என்கிட்டயே சொல்றீங்க? கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் நில்லுமா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி வந்து? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்குன்னு சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபிட்டு போச்சே. அவன் ஜெனரலா என் முதலாளி நல்ல சொல்லதான் இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. 1 மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். நெருப்பு கையிலே தான் இருக்குமோ? இருக்கும். என்ன? சரி சரி. எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசம் மாசம் கையை நீட்டுறேன். அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன். இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுக்கட்டுமே? சப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்பை கொஞ்சம் கொடு. எதுக்கு? என் புத்தியை நானே அடிச்சுக்கணும். உன்னை கேட்கறதுக்கு நான் பயந்தேன் பாரு. பயந்தா எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது லோன்னு அலையிற கிளாஸ். இந்த சிரிப்பு முதல்ல சிரிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசின மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாதே. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு. உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகைன்னு ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. அதான் பார்க்க போறியே. உன் பின்னாடியே வர. இனிமே அதான் எனக்கு தொழில்.
You are so silky, huh? நான் ஸ்டெல்லாவோட கிளாஸ்மேட். மை நேம் இஸ் ராதா. உங்களை நான் பார்த்திருக்கேன். நீங்க எஸ்டேட் மேனேஜர். டாட்டர். ஸ்டெல்லா, நாளைக்கு நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. நாளைக்கு ஸ்கூல்ல எந்த சாக்கு சொல்லக்கூடாது. என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் சாய். எக்ஸாமினேஷன்லாம் நல்லா எழுதிருக்கியா? அப்பா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காரு. ஃபாதர், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. வரேம்மா. ஸ்டெல்லா, ஈவினிங் ஒரு முக்கியமான மாஸ் இருக்கு. சர்ச்செல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணி வைமா. எஸ் ஃபாதர். பாபு, அந்த ரெண்டு வீட்டுல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளே, யாரா அந்த பொண்ணு? எந்த ட்ரெஸ்? ரெட் அண்ட் ஒயிட். கண்ணு பட்டாச்சா சார்? அது நம்ம எஸ்டேட் மேனேஜரோட பொண்ணு. ஓ, அவருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்காளா? நீங்க எஸ்டேட் மேனேஜர் வச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்க சம்சாரம் நல்லாவே இருப்பாங்க. டேய், அவகிட்ட போய் முதலாளி, அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்டீங்க. அது எழுதுங்கிறதுக்கு முன்னாடி என்னையா வந்து நின்னுச்சு. இது பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு, படிச்ச பொண்ணு, பலான்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிரும். அப்போ ஒண்ணு செய். அந்த அறையை நான் வாங்கிக்கவா? அது இல்ல மேன், அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்ல நான் கொடுக்கறேன்னு போய் சொல்லு. இப்பவே வா. எஸ். பாவம், குழந்தை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுமே. கோ மேன். எஸ் சார். மேடம், மிஸ் தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவர் இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் கையை கட்டினவன் கட்டவன் தான். அவ்வளவு மரியாதை. இது ஊட்டி குளர்ல கட்டியிருப்பாங்க. ஏய், என்ன சாப்பிடுறீங்க? புட்டிங்கா, ஐஸ்கிரீமா? குழந்தைங்க பாவம் ரெண்டு கலந்தே சாப்பிட்டோம். எப்படியும் பில்ல பே பண்ண போறது அவர்தானே. வாட் பில்? பில் இதுல எங்க முதலாளிக்கு ஒண்ணு புடிச்சு போச்சுன்னா எவ்வளவு வேணா செலவிப்பாரு. இப்ப நீங்க விளையாட்டா அந்த ஹோட்டல் வேணும்னு கேளுங்களேன், வாங்கி கொடுத்துருவாரு. ஏ மிஸ்டர், சிஸ்டர், நாங்க இந்த ஹோட்டல்ல வாங்க வரல, நிம்மதியா சாப்பிட வந்திருக்கோம். பில்ல பே பண்ண என்கிட்ட பணம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இடியட். இதையும் போய் சொல்லணுமா? அது உங்க சௌகரியம். நான் சொன்னேன். இது படியாது. என்னடா சரின்டா? இடியட்னா ஏய், என்ன என்ன முதலாளி,
இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஒண்ணு வந்துச்சேன், அதான் நம்ம லெவல். நான் என்ன செய்யறேன், நாளைக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போறேன், ஏதாவது மாட்டோம். இடியட். நீங்களுமா? டேய், இந்த ஹோட்டல் மேனேஜர் வர சொல்லு. இப்பவே வா. கோ மேன். எஸ் மேனேஜர். என்ன துணிச்சல் பாரு, என் பிள்ளை அவன் பே பண்றானா? அவர் எப்பவுமே அப்படித்தான். அவர்கிட்ட நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். மேனேஜர், எஸ் இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் பிள்ளைய நான் பே பண்ண போறேன். ஓகே கோ ஹெட். எம்பிள்ளி சேர்த்து தானே? ஸ்டூபிட். ஓ, யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பில்லையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றாங்க. மிஸ்டர், who are you to pay a bill, I say? நாங்க 5 பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன், மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். வாட் an insult. ஏங்க இன்னைக்கு சமையலுக்கு என்ன? புறாவா முயலா எத்த சுட போறீங்க? வேட்டைக்கு வந்தா லக்கு வேணும் மேன். சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நான் உனக்கு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டீங்களா? நோ. இல்ல நீங்க நிஜமாவே நல்லா சுடுவீங்களா? உனக்கு என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு. போய் நில்லு மேன். அட பின்னாடி போ மேன். இன்னும் பின்னாடி போ மேன். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் சார். எதுக்கு சார் இந்த மிலிட்டரி வாக்கு? கூப்பிட்டா நானே அங்க வருவேனே, நீங்க எதுக்கு அனாவசியமா? சார் சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமான்னு கேட்டேன்ல, சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டு கட்டுறேன். சார் ஏன் சார் நீங்க எதையாவது எங்கயா பழம்? இந்தா. தலையில வை மேன். சார் உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் வேணும்னா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வை மேன். ஐயோ, ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாக்குல சனி. உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க. சார் சார் பாஸ் சார் என்ன விட்டுருங்க சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். எனக்கு கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜீப் பானட் மேல வச்சு சுடுங்க சார். ஏன்னா ஜீப்புக்கு கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது பாருங்க. யோ, செடியா இரு மேன். சார் நான் ஆடுறேன். என் பாடி இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். சார், கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா? யோ, சார் ஒரு 1 2 3 சொல்லுங்க சார். 1 2 3. யோ, ஏன்யா குடியிற? பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம இரு. சார், சரி. என்ன புதப்பீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? பழம் செதறியாச்சு. என்ன மேன் ஆச்சு உனக்கு? நீங்க கிங்ல ஷூட்டிங் சார். ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோட இருக்கேன் மட்டும் தான் எனக்கு புரியுது, வேற ஒரு அளவும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப் ஜீப். Baby, it is just a joke. Hello, boy. It is just a joke, huh? Congratulations. Congratulations. Nonsense. பாலு, உங்க தம்பி கோபி உங்க வீட்டுல தான் தங்கி இருக்கான். ஆமா சார். அவன் இப்போ உங்க பொறுப்புல தானே இருக்கான். சின்ன வயசுல இருந்து என் கூட தான் இருக்கா. அவனை படிக்க வச்சதே நான் தான் சார். அவனை படிக்க வச்ச நீங்க அவனுக்கு எப்படி மரியாதையா நடந்துக்கிறது சொல்லி கொடுக்கல. முதலாளி, வாட் முதலாளி? யூ see மிஸ்டர் பாலு, உங்க தம்பிக்கு முதல்ல காலர் இல்லாத சட்டையா தச்சு கொடுங்க. எங்க முதலாளிக்கு முன்னாடி காலர் தூக்கி விட்டு நடக்கிறான். சரி போனா போதுன்னு விட்டாக்க நேத்தி அவர் தொப்பியை உண்டி விழாட அடிக்கிறான்.
உண்மையாவா? அது மட்டும் இல்ல, பாதிரியாருக்கு பறிஞ்சுக்கிட்டு என் ஆட்களை அடிச்சு விரட்டி இருக்கான். நல்ல காலம். அன்னைக்கு முதலாளி துப்பாக்கியில இருந்த தோட்டாவெல்லாம் நான் வெளியே எடுத்து வச்சிட்டேன். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? அவர் கை துடிச்சது, சுட்டு இருப்பார். முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. உடனடியா நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சா மட்டும் போதாது, என் கூட மோதிரத்துக்கு அவனுக்கு யோகிதை வேணுங்கிறது சொல்லுங்க. என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி பிழைக்கிற குடும்பத்துக்கிட்ட இருந்து நான் நன்றியும் விசுவாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறேன். யூ ஃபாலோ? உங்களுக்கு சரி, அவனுக்கு சரி. இதோடைய ஃபர்ஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ. மிஸ்டர் பாலு, சார், நான் ஏதோ என் வயிற்று பொழுப்புக்காக அப்பப்ப இப்படி குறுக்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு கோபி கிட்ட சொல்லாதீங்க. அவன் ஒரு டைப், ஸ்பேனராலே அடிப்பான். அப்பா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு நேரம் கிடைச்சதே மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு. இன்னைக்கு ஒன்னும் ஜாஸ்தி வேலை இல்லை அண்ணே, அதான் நேரம் வந்துட்டேன். இத பாரு, கண்ட ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்திக்காதே. காலையிலேயே நீ ஒர்க் ஷாப் போகும்போதே சீக்கிரமா சமைச்சு உனக்கு டிஃபன் கேரியர்ல கொடுத்துறேன். கையோட கொண்டு போயிட. ஆமா, இப்போ உங்களுக்கு இருக்க வேலை பத்தாது, எனக்காக காலையிலே எந்திரிச்சு சமைச்சு வேற வேலையில போங்கண்ணே. அட, நீங்களும் வந்துட்டீங்களா? உட்காருங்க. அடடா அண்ணே, டெஃபினட்டா மழை தான் வரப்போகுது. 2 பேரும் சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டோம். உட்காருங்கண்ணே, சேர்ந்து சாப்பிடுவோம். ஏய் கோபி, மிஸ்டர் ரமேஷ் கிட்ட நீ முறை தவறி நடந்துக்கிட்டியாமே? யார் இந்த ரமேஷ்? அது கூட உனக்கு தெரியாதா? கிண்டலா? இந்த எஸ்டேட் மோலாடி. அவரை நீ அவமானப்படுத்திட்டியாமே? அவர் தலையெழுத்து பட வேண்டியிருந்தது பட்டார். இந்த விளையாட்டு பேச்செல்லாம் கிட்ட வேணாம். நான் ரொம்ப சீரியஸா தான் கேட்கிறேன். அவருடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய தகுதி என்ன? நீ யாருடா அவருடைய ஆட்கள் அடிக்க, அவரை கேலி செய்ய, கிண்டல் பண்ண? அவருக்கு அந்தஸ்து இருக்குன்னு இவரே சொல்றாரு. அந்த மரியாதை அவர் காப்பாத்துக்க வேண்டாம். ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறா, அதை நான் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ஓஹோ, ஒரு பொண்ணுக்காக பறிஞ்சுக்கிட்டு தான் அவரை நீ எழுத்துக்கிட்டியா? இங்க வர்ற, இங்க நான் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், கௌரவமா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கோமா கூட பேசுனது கிடையாது. இன்னைக்கு ஒன்னால நான் அவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போச்சு. இந்த பாரு, உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனது நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு இல்ல. மறுபடியும் அவர்கிட்ட தாரா இருக்கிறார் வச்சுக்கிட்ட, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏங்க கோவிச்சுக்கிறீங்க? கோபி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான். முதலாளி அதை பெருசு பண்ணி உங்ககிட்ட எதோ சொல்லி இருக்காரு. நீங்களும் சத்தம் போடுறீங்க. இவர் இப்படித்தான் பேசுவாரு. ஏன்னா அவர்கிட்ட வேலை செய்யறாரு இல்ல. எனக்கு நான் தலையெழுத்து. நான் என்ன ஒரு முதலாளி கிட்ட கூலியா வாங்குறேன்? வார்த்தை அடக்கி பேசுறேன். நீ என் தம்பியா இல்லாம இந்த வீட்டுல தங்காம இருந்திருந்தா இந்த கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் முதலாளிக்கு அடங்கிதான் போடும். இம்பாசிபிள். என்ன கோபி, பாதி சாப்பாட்டுல இருந்து போறேன். சாப்பாடு வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என்னங்க, அவன் சாப்பிடாம போறான், அவனை கூப்பிடுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை. நீங்களும் இவ்வளவு தூரம் பேசிருக்க கூடாது. இந்த வீட்டுல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவனுக்கு இருக்கு. கோபி, சின்ன விஷயம், இதுக்கு போய் சாப்பிடாம போலாமா? இந்த பருப்ப குடும்பம் இருந்தா இந்த மாதிரி சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அதுலயும் நான் பெரியவன், சத்தம் போடக்கூடாதா? ஏதோ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிட்டு சொன்னேன். எப்படி நடந்தது எனக்கு தெரியும். என்னங்க, உங்களுக்கு கூட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ஆசைப்படாத கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள் மிச்சர் போட்டலாம், முட்டாய் போட்டலான்றீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? ஏய், ஒரு பொண்ணை டீஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வரலாம்டா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா சரிங்க சார், உங்க பாவத்தையும் இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். டேய், பங்களா வந்தாச்சு. சார், மேனேஜர் சார், சார் முதலாளி மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. ஓ, நீங்களா? உட்காருங்க, அப்பா குளிச்சிட்டு இருக்க. அவர் அவசரப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துட போறாரு. இன்ஃபேக்ட் உன்னைத்தான் பார்க்க நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இதோ இந்த புது ஹீரோ சைக்கிளை கொண்டு வந்திருக்காரு. நேத்து உன்னுடைய பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா? அதுக்காகத்தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் பிடிங்க. என்னங்க நீங்க டான் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு பாசமலர் அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல. அதுல பாருங்க, விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு. அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமா இதெல்லாம்? அப்பா, அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னாரு. அது இல்ல, இது ஒரு இன்சிடென்ட். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பாவம். இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா? கரெக்ட். அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டு வா. அப்பா, நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போகணும்னு சொன்னீங்கல்ல, போலியா? ஆமாமா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன். நான் உடனே போயானு சார். என்னங்க இது? நானே இங்க இருக்கேன், மீட்டிங் என்ன அவசரம்? அதுக்கு இல்ல சார், இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் ஈவினிங் ஃபிளைட்ல மெட்ராஸ் போகணும்னு சொல்றாங்க. நாம உடனே போயானு சார். ஆமாப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமா புறப்படுங்க.
சார் ஆ? இன்னுமா உங்களுக்கு புரியல? இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட். நம்ம இன்னும் இங்க இருக்கணுமா? ஓகே, இன்னொரு தடவை வந்தா போச்சு. நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இனிமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இனிமே அடிக்கடி புது காரு புது ஜீப்னு வந்துட்டே இருக்கும். லக்கி கேர்ள். நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஹலோ கோபி. ஹலோ. என் முகத்தை பார்த்தது போதும், சைக்கிள பாருங்க. புதுசா இருக்கு. எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் ரமேஷ் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஓஹோ, பரிசா? இல்ல, அவர் செஞ்ச அக்கிரமத்துக்கு அபராதம். அக்கிரமம் அவர் செய்யல, நான் தான் செஞ்சேன். நீங்க செஞ்சீங்களா? யார் சொன்னது? எங்க என்ன சொல்றாரு? பெரிய மனுஷங்க கிட்ட ஏன்டா தகராறு வச்சுக்கிற? அவங்க எல்லாம் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அவங்க மனுஷங்க இல்லையா? முதலாளிங்களா? பணத்துல மிதக்கிறாங்களா? செல்வத்துல வந்து புரள்றாங்களா? நல்லா இருக்கே உங்க அண்ணன் சொல்ற நியாயம். அவர் செஞ்ச தப்புக்கு உங்களையே கோச்சுக்கணும். அவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஏன்னா தம்பி இல்ல, என்ன சாப்பாடு போட்டு பியருக்கு படிச்சு வச்சிருக்காரு. அதுவும் லிட்டரேச்சர். நீங்க பிஏ லிட்டரேச்சரா? அன்பார்ச்சுனேட்லி படிப்பை விடுறாத. படிச்சு பட்டு வாங்கினவன் எல்லாம் கை நிறைய சம்பளம் வாங்கி ஓஹோனா இருக்கா. அவன் லாட்டரி அடிக்கிறான். தப்பு செய்யறவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் தட்டி கேட்காம என்னால இருக்க முடியாது. அதான் என்னுடைய கேரக்டர். உங்க அண்ணன் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு இல்லையா? அதனாலதான் அவருக்கு சாதகமா பேசுறாரு. சாதகமா பேசல, அது அவருடைய பலகீனம், கோழைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை தான் நான் இருக்கிறேன். A great man has already raised the slogan, all for one and one for all. But still these people have inferiority complex and slavish mind, which I hate, Radha. I hate. Radha, நான் மடாஸ் போட முடிவு பண்ணிட்டேன். மெட்ராஸ்கா? ஆமா, நான் சுதந்திரமா இருக்க விரும்புறேன். நோ, நீங்க மெட்ராஸ்க்கு போக கூடாது. ராதா, எஸ், ஐ லவ் யூ கோபி. நீங்க எப்போ என் கூடவே இருக்கணும், என் பக்கத்திலேயே இருக்கணும். ஐ வாண்ட் யூ. சுகமோ மலர்களின் இதழ் வழி பனிமழை விழும் சுகமோ இனிமே தினமும் விழா கோலமே.
தினமும் விழா கோலமே ஒரு கொடியிடையினில் இரு குடை பிடித்தது ஏனோ ஏனோ கண்மணி நீலாபலம் கண்ணிலே ஜாடை காட்டும் நான் தொட்டதும் குங்குமம் சாயம் தீட்டும் அடடா, இதுதான் சுகமா தினமும் விழா கோலமே லா 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 லா. லா 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 லா. ஹலோ ஃபாதர் தாமஸ், how are you? ஃபைன், தேங்க் யூ. ஓ பாபு, முதல்ல இந்த இடத்துல நான் கிளப் தான் கட்டலாம் நினைச்சேன். இடத்தை பார்த்த உடனே கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூலும் கட்டலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ், இன்னும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லையா? மாத்திக்க வேண்டியது நீங்க தான். வா ஸ்டெல்லா. பாபு, சார், அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அனாதையான அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து பாதிரியார் தான் எடுத்து வளர்க்கறாரு. இப்ப இங்க டீச்சரா இருக்குது. இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் என்னமா சொல்லி கொடுக்கும் தெரியுமா? அடச்சே, நான் அதை கேட்கல மேன். நம்ம கண்ணாடி மாளிகைக்கு சரி சரி. எங்க அண்ணன் கோபி. ஐயோ ஐயோ, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல, பிரேக் பிடிக்கல. ஐயோ, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவானா? என்ன பண்ணுவானா? ஐயோ ஐயோ ஐயோ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அண்ணே, அடிக்கடி ஒண்ணும் படலையே. எனக்கா? ட்ரெயின் பள்ளத்துல வீழ்த்தீங்களே. அது உங்களை பார்த்த உடனே பேலன்ஸ் தவறி போச்சு, அவ்வளவுதான். அண்ணே, இவ என் ஃப்ரெண்டு, பேர் ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவரு என் கூட பிறக்காத அண்ணன் ராதா. அப்ப இன்னொரு வணக்கங்க. மற்றொரு வணக்கங்க. என் பேர் கோபி, ஒரு சாதாரண மெக்கானிக். நான் ஊருக்கு புதுசு, மெட்ராஸ்ல படிக்கிறேன். அடே படிக்கிற பொண்ணா? எந்த கான்வென்ட்டுமா? அதெல்லாம் தாண்டியாச்சு, இப்ப காலேஜ். அப்போ மெச்சூர் கேர்ள், விவரம் தெரிஞ்ச பொண்ணு. குட் குட். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எது? அண்ணே, நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவருடைய டாட்டர். ஓ, அது அமெரிக்கா ரிட்டர்ன் மிஸ்டர் ரமேஷ், அவருடைய எஸ்டேட் மேனேஜர் மகளா? வாழ்க வாழ்க. அண்ணே, சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்டர் ரமேஷ் இல்ல, அவர் ஃபாதரை மீட் பண்ணி ஸ்கூல 2 மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமாட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏழை பசங்க படிக்க கூட அவனுக்கு பிடிக்கல. சின்ன வயசுல எஸ்டேட் வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறான். ஸ்டெல்லா, அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி இருக்கிறத நான் பார்க்கணும். அந்த சுவர்ல இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும் அவன் உடம்புல இருக்க எறும்பெல்லாம் நுறங்கிடும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு. நானும் சொல்லிருக்கேன்ல, அக்க பசங்களை பார்த்தா ரத்த கொதிக்கும்னு. சொன்னீங்க கோபி, நான் இல்லன்னு சொன்னேனா? கோவப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க. இருங்க. நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சீங்களே. ஆமா, நடிச்சோம். என்னப்பா பொறுமை, இப்பதானே சொன்னேன். கோபம் வரும். அப்ப சரி, நீங்க 2 பேரும் இருங்க, நான் வரேன்.
ஐயோ, பாத்திர போறா. அவளை படிக்க பண்ண வச்சு விட்டு ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, கேக் இருக்கு. கறிப்பொடி? கறிப்பொடியா? இது இருக்கே. ஆமா, பிக்னிக் வந்திருக்கோம், கறிப்பொடி எதுக்குடி? கோபி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொத்தி நல்லா தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கோபி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடிய கவனிக்காம மூஞ்சியை தொடச்சுக்கும். முகமெல்லாம் கறி ஆயிடும். எப்படி நம்ம ஜோக்? பாவண்டி. பாவத்தை பார்த்தா கொஞ்சம் திரும்பி இருக்க வேண்டாமா? ஏய், அங்க பாருடி. ஏய், வெள்ளக்கரடி வருதுடி. சனியே, இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மள தேடி வருது, வம்பளக்கும். வாங்கி கட்டிட்டு போட்டுமே. ஹலோ ராதா. ஹலோ ரமேஷ், how are you? How is life? வெரி ஸ்வீட். ஓ, பிக்னிக் வந்திருக்க. உனக்கு கம்பெனி கொடுக்க போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்து என்ன வச்சிருக்க? பால், பழம், பவுடர். என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. இப்படி இன்னும். ஐயோ, மூஞ்சி பூரா மண்ணை படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய், தண்ணி குடுறி. வாங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. ஓ, thank you. ஓ, அச்சா, மிஸ்டர் ரமேஷும் கூப்பிட்டுருக்கீங்களா? மிஸ்டர் ரமேஷ், உங்க மூஞ்சில ஒரே கரியா இருக்கு, முதல்ல நல்லா தொடங்க. மிஸ்டர், உங்க மூஞ்சில ஒரே கரியா இருக்கு, நீங்க பாருங்க. மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் ரமேஷ், உங்க மூஞ்சில கரி இருந்தது, வாஷ் பண்ணிட்டேன். என்ன இப்போ? நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் ரமேஷ், நாங்க 3 பேரும் என்ஜாய் பண்ணதா பிக்னிக் அரேஞ்ச் பண்ணோம். சிவ பூஜையில கரடி மாதிரி நீங்க வந்துட்டீங்க. ஒரு கப் டீ குடுக்குறேன், குடிச்சிட்டு உடனே போயிடுங்க. நான்சென்ஸ். ஹலோ. உங்க கொம்பு, உங்க பைப்பு, உங்க கண்ணாடி. அடடே, பாவம் பெரிய மனுஷன் கறி மூஞ்சியோட போயிட்டு இருக்காரு. போட்டுமே, 4 பேர் பார்த்து சிரிக்கட்டும். கோபினா, நீங்க தப்பிச்சீங்க. ஏ, உங்க மூஞ்சில களை பூசணும்னு போட்ட பிளான பாவம் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஏன் மூஞ்சில ஆமா கறி? ஆமா. உட்காருங்க, திம்பம். திரும்ப உட்காரு. ஆமா, உங்க 2 பேருக்கு நடுவுல நான் எதுக்கு? நான் வரேன். ஐயோ மிண்டஸ்டா, நீ இங்கே இரு. நீ போயிட்டேன்னா இவ செய்யற குறும்ப எல்லாம் என்னால தாங்க முடியாது. ஆமா, உன்னை கிள்ளிடுவேன், தின்னுடுவேன், முழுகிடுவேன். என்னமோ எல்லாத்துக்கும் இடம் கொடுத்த மாதிரி. இத பாருடி, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே. எப்படி தப்பு இல்ல, என் பேர தப்பே இல்ல. ராதா, என் மூஞ்சில கறி பூசுறியா? நாட்டி குறும்பு. இங்க திரும்ப.